ஆல் இந்தியா ரேடியோவில் போடக்கூடிய பாட்டில் ஆல் இந்தியா ரேடியோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா இலங்கை வானொலி நிலையம், அதான் ரெண்டுல தான் தமிழ் பாட்டு போடுவாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்புவாங்க. ராயல்ட்டி மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியானது. அதை தயாரிப்பாளருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து அன்னைக்கு உள்ள பிஸ்னஸ். காலையில் எனக்கு கையில் காசே இல்லை, இல்லாத டேட் கொடுத்துட்டாரு, யாரோ புதுமுகங்களை வச்சுட்டேன், ஒரு படத்தை நான் பூஜை போடுறேன்னா அன்னைக்கு நைட் எனக்கு அந்த படத்தை பிஸ்னஸ் ஆயிடும். மார்க்கெட்டே இளையராஜா தான். இளையராஜா ஒரு 6 பாட்டு இருக்குன்னா படம் ஓடிடும்பா, பாட்டை பார்க்கறதுக்காக வருவாங்கல்ல. அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு 5 சென்னை சிட்டி, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து காசை கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் படத்தை எடுத்துடலாம். அப்படி படம் எடுத்து தயாரிப்பாளர் எத்தனை பேர் இருக்காங்க. இளையராஜா அப்படி பல பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஆடியோ ரைட்ஸோட சம்பளம் சேர்த்து, சம்பளத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கிக்கிறாரு. இது போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, சோசியல் மீடியா காலங்கள் மேலோங்கி வருது. அதுக்கு இடையில வந்து ஒரு கதை இருக்கு. எஸ்எம்இலையும் இவருக்கும் அந்த சுப்பிரமணியத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுவும் ஒரு வழக்கு கோர்ட்ல இருக்கு. அதுக்கு பிறகு டிஜிட்டல், அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ரெக்கார்ட்லேருந்து கேசட் வருது, கேசட்லேருந்து பென்ட்ரைவ் வருது, சிடி வருது. அப்புறம் இன்னைக்கு நிறையா ஆப் வந்துருச்சு, ஆப்ஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, சேட்டலைட் சேனல் வந்துருச்சு, மொபைலில் கேட்குறோம், ஃப்ளைட்டில் போகிறப்ப கேட்குறோம், நிறையா தளங்களில் பாட்டு கேட்கறதுக்கு ராயல்ட்டி பணம் வருது.